ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாரினுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. எல்லாருமே இந்த இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் டாக்ஸ் தான் இருந்தது. ஸோ இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்னா என்ன, யாரெல்லாம் இந்த இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும், யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், யாருக்கெல்லாம் நாட் அப்ளிகபிள், இந்த பட்ஜெட் 2024ல் என்ன ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆர்டிஸ் டேக்ஸ் இன்ஃபோ. ஸோ இந்த ஐடிசிசி இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு பர்சன், நான் என்னோட டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் எல்லாமே பே பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் ஐ டு நாட் ஹாவ் எனி ஃபர்தர் லயபிலிட்டிஸ் டு பி பெய்டு டு தி கவர்மெண்ட் அப்படின்னு இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி எனக்கு சர்டிஃபிகேட் தரணும். ஸோ அதுதான் இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை யாரெல்லாம் அப்ளிகபிள், யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள், யாருக்கெல்லாம் நாட் அப்ளிகபிள்ன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபினான்ஸ் ஆக்ட் 2003லே வந்துருதுங்க. இந்த இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்ன்றது ஆல்ரெடி ஃபினான்ஸ் ஆக்ட் 2003லே கொண்டு வந்துட்டாங்க. இது 2 செக்ஷனாக சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 230 சப்செக்ஷன் 1ஆவும் செக்ஷன் 230 சப்செக்ஷன் 1A சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 230 சப்செக்ஷன் 1ல நான் ரெசிடென்ட்ஸ் அண்ட் நாட் இந்தியன் சிட்டிசன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 231Aல ரெசிடென்ட்ஸ் யாரெல்லாம் ஐடிசிசி வாங்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்ஸ் நாட் டொமிசைல்ட் இன் இந்தியா, அதாவது நான் ரெசிடென்ட்ஸ் அண்ட் நாட் இந்தியன் சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் இந்த ஐடிசிசி வாங்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் இதை வாங்கணும் அப்படின்னா, நான் நாட் அன் இந்தியன் சிட்டிசன் அண்ட் நான் ரெசிடென்ட் அப்படின்னா, நான் இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கனெக்ஷனுக்காகவோ இல்லை ப்ரொஃபஷனல் கனெக்ஷனுக்காகவோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காகவோ நான் இந்தியாவுக்கு வரேன் அப்படின்னா ஐடிசிசி வாங்கியிருக்கணும். அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏர்ன் பண்ணுறேன் ஃப்ரம் இந்தியா அப்படின்னாலும் ஐடிசிசி வாங்கியிருக்கணும். ஸோ இந்த 2 சிச்சுவேஷனில் தான் இந்த நான் ரெசிடென்ஸு ஐடிசிசி கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். இதுவே நான் நார்மலாக ஒரு ஃபாரினராக இருந்துட்டு இந்தியாவுக்கு ஆஸ் அ ஃபாரின் டூரிஸ்ட் அப்படின்ற ஒரு இதுவாக தான் வரேன், ஆஸ் அ ஃபாரின் டூரிஸ்டராக வரேன் அப்படின்னா எனக்கு இந்த ஐடிசிசி அப்ளிகபிள் இல்லை. அதே மாதிரி எனக்கு எந்த பிஸ்னஸ் கனெக்ஷனும் இல்லை, எனக்கு எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இந்தியாவிலேருந்து இல்லை அப்படின்னா இந்த ஐடிசிசி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு நான் ரெசிடென்ஸுக்கு அப்ளிகபிள் அண்ட் நாட் அப்ளிகபிலிட்டி பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் செக்ஷன் 231A ரெசிடென்ட் இண்டியன்ஸ் ஃபாரின் ட்ராவல் பண்ணும்போது எப்பெல்லாம் இந்த ஐடிசிசி வாங்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன 2 விஷயம் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஆல்ரெடி ஃபினான்ஸ் ஆக்ட் 2003ல இந்த 2 விஷயம் அப்ளிகபிளா இருந்தா கண்டிப்பா ஐடிசிசி வாங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் ஐ எம் அ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, எனக்கு சீரியஸ் ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு, நான் நிறைய டேக்ஸ் பேயபிள் வச்சுருக்கேன், எனக்கு இடையில நிறைய இன்வெஸ்டிகேஷன், என்னோட பேன்ல நிறைய இன்வெஸ்டிகேஷன் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இருக்கு அப்படின்னாலோ, இல்லைனா என்னோட டைரக்ட் டேக்ஸ் அரியர்ஸ் மோர் தேன் 10 lakhs பேயபிள் இருக்கு அப்படின்னாலோ நான் கண்டிப்பா இந்த ஐடிசிசி இல்லாம நான் ஃபாரின் டிராவல் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ இந்த பட்ஜெட் 2024 ஃபினான்ஸ் ஆக்ட் 2024ல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, வெறும் அமெண்ட்மெண்ட் தாங்க கொண்டு வந்திருக்காங்க. அமெண்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு இன்சர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த 2 பாயிண்ட்ஸ் தவிர, ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் அண்ட் டைரக்ட் டேக்ஸ் அரியர்ஸ் மோர் தேன் 10 lakhs இருந்தா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதை தவிர என்ன ஒரு பாயிண்ட் இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, என்னோட லயபிலிட்டிஸ் கவர்ட் அண்டர் பிளாக் மணி ஆக்ட் அண்ட் இம்போசிஷன் ஆக்ட், அதாவது அன்டிஸ்க்ளோஸ்ட் ஃபாரின் இன்கம் அண்ட் அசட்ஸ், அந்த ஆக்டில் வர லயபிலிட்டிஸையும் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஏதாவது லயபிலிட்டிஸ் அண்ட் இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்ததுன்னா அப்பவும் நான் ஐடிசிசி வாங்கணும் அப்படின்ற அமெண்ட்மெண்ட் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் புரிஞ்சிக்காம என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸும் ஃபாரின் டிராவல் பண்ணும்போது ஐடிசிசி கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ சிபிடிடி ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க 20th August 2024 அன்னைக்கு. ஸோ அந்த சர்க்குலர்ல கிளியரா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, that has been erroneously reported and இது ஃபால்ஸ் மிஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸும் ஐடிசிசி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது, இந்த 3 சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும்தான் ரெசிடென்ட் ஐடிசிசி வாங்கணும் அப்படின்றத கிளியரா அந்த சிபிடிடி சர்க்குலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸும் ஃபாரின் டிராவல் பண்ணும்போது ஐடிசிசி வாங்க வேண்டாம்.
ஸோ இப்போ நான் ஐடிசிசி இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபார்ம் 30A அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஃபார்ம் 30Aல ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண அப்புறம் எனக்கு அந்த ஆஃபீஸர் இன்கம் டேக்ஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன குவெரிஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க அப்படின்னா ஐடிசிசி வில் பி இஷ்யூட் இன் ஃபார்ம் 30B. ஸோ இதை தாங்க ஐடிசிசி ரிலேட்டடா. ஸோ நீங்கள் யாரும் எல்லாருமே இந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும் ட்ராவல் பண்ணும்போது அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். நான் மென்ஷன் பண்ண பாயிண்ட்ஸில் மட்டும் நீங்கள் ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிசிசி வாங்கினா போதும். ஸோ இதுக்கு ரிலேட்டடான டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.